பிளாக் அவுட் ஸ்னோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 3ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கார்ல ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. கார்ல பெட்ரோல் கம்மியான உடனே பெட்ரோல் கம்மியா இருக்கு, திரும்ப போகலாம் சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்க்க இவ்வளவு நேரமா கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ காணோம். பார்த்தா எல்லாம் பழைய ஞாபகங்கள். திடீர்னு ஹீரோ காரை சடன் பிரேக் போடுறாரு. என்னன்னு பார்த்தா நடு ரோட்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோ அழறாரு. அடுத்த சீன்ல அம்மா ஒரு கறி கடையில கறி வாங்கினாங்க இல்லையா, அந்த கடைக்கு போன ஹீரோ அந்த கறி கடைக்காரர்கிட்ட விசாரிக்க, ஆனா அவரு ஹீரோக்கு பதில் சொல்லாம ஹீரோவை கடையில இருந்து விரட்டி அடிக்கிறாரு. கடைக்கு வெளியே இருக்க மக்களும் ஹீரோவை பார்த்துட்டு திட்டுறாங்க. அங்க நடக்கிறத கொஞ்சம் தூரத்துல இருந்து செகண்ட் ஹீரோவும் பார்த்து தான் இருக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு அம்மா வாங்கின ட்ரெஸ் பில்ல காமிச்சு யார் இந்த ட்ரெஸ் வாங்கினாங்கன்னு கேக்குறாரு. பில்ல பார்த்த உடனே கடைக்காரங்களும் ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து ஒரு லேடி விழுந்தாங்க இல்லையா, அவங்க தான் வாங்கினாங்க. நீங்க யாருன்னு கேட்க, நான் உங்களோட பையன் தான், நான் கொஞ்சம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க முடியுமான்னு கேட்க, போலீஸ்காரங்க ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க நடக்கிறதையும் வெளியே இருந்து செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அங்க விசாரிச்சு முடிச்சிட்டு ஹீரோ வெளியே போறப்போ தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. தன்னை ஃபாலோ பண்றவங்களை பிடிக்கணும் இல்லையா, அதனால ஹீரோ ஓடி போய் ஒரு காம்பவுண்ட் வாழை எகிரி குதிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோவும் ஓடி வந்து அந்த காம்பவுண்ட் வாழை எகிரி குதிக்க மறைஞ்சிருந்த ஹீரோ அவரை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது செகண்ட் ஹீரோன்னு தெரியுது. உடனே அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சில கடைக்கெல்லாம் போயிட்டு பொருள் வாங்கினாங்க இல்லையா, அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, எங்க அம்மா கடைசி அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க, கண்டிப்பா அது சூசைட் கிடையாது, நீங்களே பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறாரு. ஆனா செகண்ட் ஹீரோ அதை வாங்கல. இதுக்காகவா இந்த மாதிரி நடந்துகிட்ட, உங்களுக்கும் சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க, உன்னை பார்த்தாக்க என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு, வாயா ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே பேசலான்னு கூப்பிட ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க, ஏன் என்னாச்சு, ஓ இதனாலதான் உனக்கு அன்னைக்கு நடந்த எதுவும் ஞாபகத்துல இல்லாம போயிடுச்சு இல்ல, ஆமா அதனாலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பழக்கத்தை விட்டுட்டேன், இருந்தாலும் நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி தான் ஆகணும், உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிச்சாகணும், எல்லா குற்றவாளிகளும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கீங்க, தப்பு பண்றது அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறீங்க, அதனால எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்து போயிடுச்சு, தெரியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது, நீயும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக என்ன இப்படி தரக்குறைவா பேசுறீங்க, ஏன்னா நான் எல்லா கிரிமினல்ஸ் கிட்டையும் இப்படிதான் பேசுவேன், என் அம்மாவை யார் இப்படி பண்ணதுன்னு நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அதுக்கு செகண்ட் ஹீரோ, நீ அதை கண்டுபிடிக்க கூடாது, இறந்து போன உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிக்கணும். ஹீரோ ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள ஹீரோனி கால் பண்ண ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நான் உடனே போறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ, நான் ஃபாலோ பண்ற விஷயத்த அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே அம்மா ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு போய் பாக்குறாரு. அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, கொடைய கூட பிடிக்காம ஏன் ஓடினாரு, கண்டிப்பா ஜூனியர் அப்பாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, கிராமத்துல இருக்க எல்லாருமே ஹீரோவை வெறுக்கிறாங்க, ஹீரோ இப்பதான் தண்டனை முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான், அதுதான் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம், கிராமத்துல இருக்க எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, போக போக இது இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க அவ ஹீரோ வீட்டு வாசல்ல தான் இருக்கிறா. அவ கார்ல அவ அடுத்ததா நடிக்க போற படத்தோட ஸ்கிரிப்ட் நிறைய இருக்குது. அதுல ஒரு ஸ்கிரிப்ட சூஸ் பண்ணி அவ சிஇஓக்கு போன் பண்ணி, நான் முடிவு பண்ணிட்டேன், ஸ்னோ ஒயிட் கதையை படிச்சு பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற. அடுத்ததா சூஹோவை காமிக்க, சூஹோ அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூமுக்குள்ளதான் அவன் வரைஞ்சு வச்சிருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூம் எங்க இருக்குன்னா, சூஹோ ஒரு கிரீன் ஹவுஸ்ல உட்காந்து வரைவான் இல்லையா, அதுக்கு கீழே இருக்குது. நார்மலா பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ரூம் தெரியாது, ஏன்னா அதுக்கு போறதுக்கு உண்டான பாதைய ஒரு டேபிள் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. சுஹோ அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து மேல வச்சுட்டு அந்த பாதையை மூடிடுறான். இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அம்மாவை போய் பார்க்க அவங்க இருந்த ரூம் காலியா இருக்குது. உடனே அங்க இருந்த நர்ஸ் கிட்ட, இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் எங்க, இறந்து போயிட்டாங்களான்னு கேட்க, இல்ல அவங்கள வேற ரூமுக்கு மாத்திட்டாங்கன்னு நர்ஸ் சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியா இருக்கு. பார்த்தாக்க அம்மாவை விஐபி ரூமுக்கு மாத்தி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஹீரோனி கூட அவங்க சிஇஓ மேனேஜர்லாம் இருக்கிறாங்க. அம்மாவை பார்த்த சிஇஓ மேனேஜர் சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணாததுக்காக அவரை திட்டுறாங்க. அப்ப ஹீரோனி, நான் கேட்ட ரிக்வெஸ்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு சிஇஓ, நீ கேட்ட ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா மாத்திடலாம், நான் இங்க வரப்பவே போன் பண்ணி பேசிட்டேன். அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்த உடனே மேனேஜர் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட, அப்ப ஹீரோ அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்க, அங்க விட இங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். அப்ப சிஇஓ யார் இவருன்னு கேட்க, அவங்க தான் உதவி பண்ணாங்கன்னு ஹீரோனி சொல்ல, உடனே ஹீரோ அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. அப்போ இவங்க இவரோட அம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம்னு கேட்க, நாங்க
2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாம் சொல்லிட்டு சிஇஓ ஹீரோனிய வெளியே கூட்டிட்டு போறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் லொகேஷன் பக்கத்துல இருக்குதுன்றதுக்காக அந்த ஸ்கிரிப்ட முடிவு பண்ணலையே. அப்புறம் அங்க படுத்திருக்கிறது ஓ அம்மா கிடையாது, அந்த பையனோட அம்மா. இந்த சூழ்நிலைய நான் எப்படி விளக்குறது? உடனே ஹீரோனி சிஇஓ கைய பிடிச்சு, என் ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, நான் அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிஇஓ, அப்படியா, உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் தான் நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. அதே நேரம் சிஇஓ சூஹோவை பாக்குறதுக்காக கிரீன் ஹவுஸுக்கு போறா. கதவு தட்ட சூஹோ கதவு திறக்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த, சாப்பிடலாமான்னு கேட்க சூஹோவும் அவளை உள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா சூஹோ வேகமா போய் அவர் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்த பெயிண்டிங்க ஒரு துணி போட்டு மூடுறாரு. சியோ அதை பாக்கலான்னு ட்ரை பண்றா, பட் காமிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, நான் பாக்கல, நான் ஹைக்கிங் போகலான் இருக்கேன், கிச்சன் லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ரெஸ்டாரண்ட 2 நாள் மூடிட்டாங்க, நிறைய பூ பார்க்கலாம், வானத்தை பார்க்கலாம், அதெல்லாம் நீ வரையறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, அதுக்கு சூஹோ நான் வரலன்னு சொல்ல, ஏன் நாம போயிட்டு வர வழியில ஹாஸ்பிட்டல்ல கிச்சன் லேடியும் பாத்துட்டு வரலாம். ஹீரோ அம்மாவையா சொல்ற? ஆமா, அவங்களுக்கு இன்னும் நினைவு திரும்பல, எனக்கு என்னவோ அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ மட்டும் போயிட்டு வா. எதனால? இந்த பெயிண்டிங் ஆலையா, காமிங்க பாக்கலான்னு சியோ கேட்க சூஹோ காமிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்துதான் சியோ மட்டும் ஊரை சுத்தி பார்க்க தனியா போறா. அப்போ அவ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. சியோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, இவ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால அந்த ஆபரேஷன்ல இவளும் கலந்துக்கிறா. அப்போ முக்கியமான டாக்டர் வரல, அவரு கொஞ்சம் லேட்டா வராரு. பேஷண்ட பார்த்து அவரு அங்க இருக்க டாக்டரை திட்டுறாரு. ஏன்னா அவர்கிட்ட சொன்ன ஆபரேஷன் வேற, இங்க பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷன் வேற, அது இல்லாம இந்த ஆபரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனது. அப்போ சியோ சும்மா இல்லாம இது குடல் அறுவை சிகிச்சை தானேன்னு கேட்க, அவ கேள்வி கேட்டதை பார்த்த அந்த சர்ஜரி டாக்டருக்கு இன்னும் கோவம் வந்துருது. உடனே அந்த டாக்டரை பிடிச்சு இன்னும் திட்டுறாரு. அந்த டாக்டர் பண்ண சின்ன தப்பால அந்த பேஷண்ட் இறந்தே போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, சியோ சர்ஜரி டாக்டரை கேள்வி கேட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் பெரிய பிரச்சனையா மாறுது. பிளாஷ்பேக் அதோட முடிய சியோ இங்க ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா அம்மாவை பார்க்கலான்னு அவங்க ரூமுக்கு போக, கரெக்டா ஹீரோ ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர, ஹீரோவை பார்த்த உடனே ஜூனியர் அப்பா அங்க இருந்து போக பார்க்க, ஹீரோ அவரை பிடிச்சு, எங்க அம்மாவை பார்க்கலாம் தானே வந்தீங்கன்னு கேட்க, இல்ல கிளீனிங் பண்றதுக்காக வந்தேன், நீங்க விட்னஸ், தயவு செஞ்சு அன்னைக்கு என்ன பாத்தீங்கன்ற உண்மையை சொல்லுங்க, நீங்க இங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, எதுக்காக போய் சொன்னீங்க? உடனே ஜூனியர் அப்பா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட, ஹீரோவும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஜூனியர் அப்பா பாத்ரூம் குள்ள போயிடுறாரு. ஹீரோவும் விடாம அங்க போயிட்டு, எதுக்காக ஒளிஞ்சுக்கிறீங்க? சீஃபும் உங்க பையனும் போலீஸ், அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? அவரு பையன் பேரை சொன்ன உடனே கோவம் வந்துருது. உடனே ஹீரோ ஷர்ட் காலரை பிடிக்க, எதுக்காகடா என் பையனை இழுக்கிற? என் அம்மா எந்த தப்பும் பண்ணலையே, நீ எதுக்காக என் பையன் பேரை சொல்ற? சொல்றத கேளு, கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, நீ இங்க இருந்து போயிட்டீனா இங்க எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப சியோவை காமிக்க, சியோ அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க, அவங்களுக்கு பக்கத்துல ஒரு நாய் கொலைக்க, உடனே சியோ போயிட்டு அந்த நாயை போட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்த நாயோட ஓனரும் சியோ கிட்ட வந்து பேச, இவரோட நாய் தான் அன்னைக்கு ஒரு டனல்ல இருந்து எலும்பு துண்டை கொண்டு வந்திருக்கும், அந்த எலும்பும் அந்த நாய் பக்கத்துல கிடக்குது. போட்டோ எடுத்துட்டு இருந்த சியோ அந்த எலும்ப பாத்துறாங்க. சியோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால அங்க கிடக்குறது மனுஷனோட எலும்புன்னு புரிஞ்சிருது. உடனே அந்த நாயோட ஓனர் கிட்ட, இந்த எலும்பு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்க, அவரும் கிடைச்ச இடத்த கை காமிக்க, உடனே சியோ அந்த எலும்பு துண்டை போட்டோ எடுத்துக்கிறா. திரும்ப ஜூனியர் அப்பாவை காமிக்க, அவர் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. ஆப்போசிட் சைட்ல என்ன பேசினாங்கன்னு தெரியல. அதுக்கு இவரு, வேண்டாம் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண வேண்டாம், உன் வீட்ல மீட் பண்ணலாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவர் இன்னும் அந்த கடை விதியில தான் இருக்கிறாரு. அன்னைக்கு ஹீரோ அம்மா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாக்குறாரு. எப்போதுல இருந்து குற்றவாளி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா பஸ்ல ஏறி போக, பஸ் ஹீரோ ஃபாலோ பண்றாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ ஒரு கன்வீன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு அந்த கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்றாரு. அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு இன்சூரன்ஸ் லேடி வந்திருக்கிறா. அந்த கடையில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கப்பதான் அம்மா அந்த கடையை கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்துட்டு உடனே யாருக்கோ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. ஹீரோ இன்சூரன்ஸ் லேடிய போட்டோ எடுத்து ஜூனியருக்கு அனுப்பி யாருன்னு கேட்க, ஜூனியரும் போட்டோ பார்த்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் அவங்க வீட்டுக்கு போக, விக்டிமோட அப்பா வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுறாரு, டின்னர் டைம் ஆயிடுச்சு, ஏன் வீட்டுல யாரும் இல்ல, எங்க போய் தொலைஞ்சிங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் விக்டிம் வீட்டுக்குள்ள போகலான்னு பாக்க, அதை பார்த்த ஹீரோ, அம்மா உன்னையும் உன் அம்மாவையும் சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், நான் உன் அம்மாக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறேன், நீ வான்னு சொல்லி அவளை கையோட கூட்டிட்டு போயிடுறாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய ஹீரோ கேட்டை திறந்துட்டு உள்ள போறாரு. அப்போ இன்சூரன்ஸ் லேடி ஜூனியர் அப்பாவை பார்த்துட்டு, என்ன விஷயமா வந்தீங்க? ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட இங்கதான் இருக்கிறாரு, என்ன விஷயம்? ஏதாவது மீட்டிங்கா? நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களான்னு அவரு கேட்க, இந்த வீட்டுல நான் மட்டும் தானே சம்பாதிக்கிறேன், ஏதாவது வேலை பார்த்தாகணும் இல்லையா, வெளியூர்ல படிக்கிற குழந்தைக்கும் பணம் கட்டி ஆகணும், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க
கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ மனசுக்குள்ளவே எதுக்காக ஜூனியரோட அப்பா ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாவை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாருன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் வீட்டுக்குள்ள போன ஜூனியர் அப்பா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை முறைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேலை விஷயமா இன்சூரன்ஸ் லேடி வெளியே கிளம்புனாங்க இல்லையா, அவங்க செகண்ட் ஹீரோவை தான் மீட் பண்ண போயிருக்காங்க. செகண்ட் ஹீரோ தான் ஜூனியர் மூலமா ஏதோ இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவங்கள இங்க வரவழைச்சிருக்காரு. புதுசா பாலிசி போட போறாருன்னு நினைச்சிட்டு இன்சூரன்ஸ் லேடியும் செகண்ட் ஹீரோ கிட்ட பாலிசியை பத்தி விளக்கமா சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட செகண்ட் ஹீரோவும் அவங்கள பாராட்டி தள்ளுறாரு. என்னம்மா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அதுல உச்சி குளிர்ந்துடுறாங்க. ஹீரோவும் நைஸா பேசிக்கிட்டு அவங்க போனை கேட்க, அதுக்கு அவங்க பிசினஸ் கார்டை கொடுக்கறேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ இந்த காலத்துல யாரு பிசினஸ் கார்டு எல்லாம் யூஸ் பண்றா, போன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் ட்ரெண்ட், நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி போன் நம்பர் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, அதுக்கு ஜூனியரும் ஆமா இதான் ட்ரெண்ட்னு சொல்ல, அவங்க பேச்சுல மயங்கின இன்சூரன்ஸ் லேடியும் அவங்க போனை ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க. போனை வாங்கின ஹீரோ ஜூனியர் கால்ல ஒரு உதவிட, உடனே ஜூனியர் வாங்க இங்க கேக் ரொம்ப அருமையா இருக்கும், நாம போய் கேக் வாங்கிட்டு வரலான்னு அவங்கள நைஸா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா எதுக்காக ஹீரோ அம்மாவை அப்படி பண்ணன்னு கேட்க, அவரு எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்க, நான் பார்த்தேன் நீ தான் அவங்கள தள்ளி விட்ட, அவர் சொன்னதை கேட்ட ரெஸ்டாரண்ட் ஓனர் அதிர்ச்சி ஆகுறாரு. இது உண்மையான கேட்க அவர் இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு ஜூனியர் அப்பா ஹீரோ தான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொன்னான்ல, ஒரு நாள் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா என்னப்பா சொல்ற, நான் ஹீரோ அம்மாவை கஷ்டப்படுத்தினா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், வா சாப்பிடு. கடுப்பான ஜூனியர் அப்பா அவர் தலையில ஒண்ணு வைக்க, என்ன நீ நம்ப மாட்டியா, வேணும்னா நீயே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுன்னு சொல்லி இருப்பேன், உன் பொண்ணுக்காக தான் அமைதியா இருக்கேன் சொன்ன அவரு ஒரு ட்ரெஸ்ஸ காமிச்சு அதை தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த ட்ரெஸ் தான் அன்னைக்கு அவரு யூஸ் பண்ணிருப்பாரு. அதே சமயம் ஜூனியர் அப்பா பின்னாடியே போன ரெஸ்டாரண்ட் ஓனர், நீ என்ன சொல்ற, நீ சொன்னது உண்மையான கேட்க, நான் சொன்னதை வச்சு அவன் உஷாரா இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததா ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்க, அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர், நீ அவனுக்கு துணையா இருக்கிறதுனாலதான் அவன் ஓவரா துள்ளிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் நீ அவனுக்கு உதவி பண்ண கூடாது, உடனே போயிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு. ஆனா அவரு முடியாதுங்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹீரோ அவன் அம்மா கூட இங்கே தங்கிடுவான். அதுக்காக அதை கேட்ட ரெஸ்டாரண்ட் ஓனர், அந்த மாதிரி நடக்கவே கூடாது, ஒரு குற்றவாளி நம்ம ஊர்ல தங்கவே கூடாதுன்னு சொல்றாரு. மறுபடியும் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவரு இன்சூரன்ஸ் லேடியோட மொபைலை செக் பண்ணி பாக்குறாரு. அன்னைக்கு அந்த கடையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் போன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே அவங்க கிட்ட போயிட்டு, ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு, உடனே போய் ஆகணும் சொல்ல, அப்போ இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுறேன், உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட விஷயத்த சொல்ல, மறுபடியும் கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறீங்களான்னு அவங்க கேட்க, ஆமா சந்தேகம் இருக்கிறப்போ என்னால ஒதுக்க முடியல, மத்தவங்களும் ஹீரோ சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க, இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லாம செய்யணுமான்னு கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதுக்காக தான் சொல்றேன், நாம இன்னும் ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சா போதும். உடனே எல்லா டீம் மெம்பர்ஸும் கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ மறுபடியும் செக் பண்றாங்க. ஜூனியர் தான் அந்த க்ளூவை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா கேப்ல வந்து அந்த இடத்துல இறங்குறாரு. உடனே மத்தவங்களையும் கூப்பிட்டு இது ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பான்னு சொல்ல, அதை பார்த்த ஹீரோ அவர் டீம்ல இருக்க ரெண்டு பேரை இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச கார் ரோட்ல இருந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ செக் பண்ண சொல்லிட்டு அவரும் ஜூனியரும் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல இருக்க சிசிடிவி கேமரா செக் பண்றதுக்கு போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கடையில கிளியரா பதிவாயிருக்கு. அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டு வெளியே வர அவங்கள ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அன்னைக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு கவர்ல பேக் பண்றாரு. மறுபடியும் இங்க செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவர் இன்னொரு கடையில போயிட்டு அந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா வீட்டு வாசல்ல இருக்க குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்க, அன்னர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா வீட்ல இருந்து வெளியே வர அவரை பார்த்த உடனே ஹீரோ ஒளிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் ஒரு போலீஸ்கார் ஹீரோ இருக்க கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா எங்கேயோ போக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போன ஹீரோ செகண்ட் ஹீரோக்கு போன் பண்றாரு. செகண்ட் ஹீரோ அந்த போலீஸ் கார்ல தான் இருக்கிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா போன ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா ஒரு குழியை தோண்டி அவர் வச்சிருந்த ட்ரெஸ்ஸ புதைக்கலான்னு பாக்க, அப்போ அங்க வந்த ஹீரோ அவரு கொண்டு வந்த பேகை எடுத்துக்க, அதை பார்த்து அவரு கொடுத்துடுன்னு கேட்க, அன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தீங்க, எங்க அம்மாவை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, அப்ப நீ என் பொண்ண நீ ஏன் அப்படி பண்ண, என் பொண்ணு நினைக்கிறப்போலாம் என்னால சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, ஆனா நீ எவ்வளவு அமைதியா நிதானமா இருக்க, எப்படி உன்னால முடியுது, அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல, எங்க அம்மாவை ஏன் பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஆமா உங்க அம்மாக்கு பதில் நீ தான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கணும் சொன்ன அவரு ஹீரோ கையில இருக்க பேக பிடுங்கலான்னு பாக்குறாரு. பட் ஹீரோ விட மாட்டேங்கிறாரு. அதனால அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு ஹீரோ நோக்கி வர, சரியான நேரத்துல செகண்ட் ஹீரோவும் அவர் டீமும் அங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அமைதியா நின்னுட்டு இருக்க, அப்ப செகண்ட் ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு, பாரு இங்க இருக்கவங்க எல்லாம் உன்னை எப்படி வெறுக்கிறாங்கன்னு, உங்க அம்மாவுடைய நிலைமைக்கும் நீ தான் காரணம், உன்னாலதான் எல்லாமே நடக்குது, அடுத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னொரு பக்கம் சியோ அவன் மொபைல்ல இருக்க போட்டோவை பார்க்க, அப்போ அந்த எலும்போட போட்டோவும் வருது. அதை பார்த்தவ உடனே ஜூனியருக்கு போன் பண்றா. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் சீஃப் கிட்ட போயிட்டு, ஓவர் பிரிட்ஜ் கேஸ்ல
உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டோம், குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, அது வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா தான். அது கேட்ட சீஃபும் உண்மையதான் சொல்றீங்களான்னு கேட்க, உண்மையதான் சொல்றேன், அவருக்கு ஹீரோ மேல கோவம் இருந்திருக்கு, பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. நிஜமாவே செகண்ட் ஹீரோ டேலண்டான ஆளுதான். ஆனா அவர் சொன்னதை கேட்ட சீஃப் அவரை முறைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க ஜூனியர் ஹீரோவை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாவை இப்பவே விசாரிப்பாங்களான்னு கேட்க, நான் உனக்கு போன் பண்றேன்னு ஜூனியர் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்போ சியோ அங்க வர, சியோ பார்த்த ஜூனியர் கொண்டு வந்தியான்னு கேட்க, உடனே சியோ ஒரு கவர் எடுத்து ஜூனியர் கையில கொடுத்துக்கிட்டே, கண்டிப்பா இது மனுஷனோட எலும்புதான்னு சொல்ல, நீ அனுப்புன போட்டோவை ஃபாரன்சிக்ல காமிச்சேன், அவங்கதான் இந்த எலும்பை கொண்டு வர சொன்னாங்க, மழை அதிகமா பேஞ்சதுனால இந்த எலும்பு எங்க இருந்து அடிச்சிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சியோ சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் கேக்குறாரு. மலை மேல கலர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், மழை பெஞ்சதுல அது ஏதாவது டேமேஜ் ஆகி அந்த எலும்பு ஏதாவது வந்திருக்கும், சரி நீ எப்போ பக்கத்து ஊருக்கு போனன்னு கேட்க, நான் சும்மா ஊரை சுத்தி பாக்குறதுக்காக போனேன்னு சொல்லிட்டு சியோ அங்க இருந்து கிளம்ப, அப்ப ஹீரோ சியோ கூப்பிட்டு, நீங்களும் ஜூனியரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், மன்னிச்சிருங்க, எனக்காக அந்த எலும்பு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, அதே சமயம் இன்வெஸ்டிகேஷன் ரூமை காமிக்க செகண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவருக்கு ஒரு வீடியோவை போட்டு காமிச்சிட்டு எல்லா எவிடன்ஸும் சூழ்நிலையும் உங்களதான் குற்றவாளின்னு சொல்லுதுன்னு சொல்ல, அதுக்கு அவரு, அது நான் கிடையாது, நீங்க ஹீரோவங்க கூட்டிட்டு வாங்க, அவன் தான் என் பொண்ணோட இறப்புக்கு காரணம்னு சொல்ல, ஹீரோவால தான் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களா, அதுக்கு அவரு, அது நானே கிடையாதுன்னு சொல்ல, நீங்க இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு எதிரா திரும்பும், நீங்க 10 மணிக்கு டாக்ஸி புடிச்சு அந்த இடத்துக்கு போய் ஹீரோ அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க, அதுக்கு அவரு பதில் சொல்லாம சீஃப் எங்க, உடனே அவரு சீஃப் பேரை சொல்லி கூப்பிட, இன்னொரு பக்கம் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஹீரோ டீமை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள நடக்கிற இன்வெஸ்டிகேஷனை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா சீஃப் அங்கதான் இருக்கிறாரான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, அவரு ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டாரு, அங்க இல்லன்னு சொல்ல, ஹீரோ சொன்னதை கேட்ட சீஃப், என்ன அவன் வீட்டுக்கு போக சொல்றானான்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, உங்க பிரச்சனையில சீஃப் தலையிட்டா வினோதமா இருக்கும்ல, அது இல்லாம எங்க சீஃப் ரொம்ப நேர்மையான ஆளு, உங்களால அவரை பத்தி தப்பான வதந்தி வெளியே பரவணுமா சொல்லுங்க, வேண்டாம்ல. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே சீஃப் வீட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் சியோ ஹீரோக்கு எலும்பு கிடைச்ச இடத்த காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல போய் தேடி பாக்குறாரு, எதுவும் கிடைக்கல. உடனே சியோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அதுக்கு சியோ, அது விக்டிமோட எலும்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அத பார்த்த சியோ, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, இப்பதான் முறையா வந்திருக்கிறேன், நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த இடம் தெரியும், என்ன பாக்குறதுக்கு வினோதமாவும் பயமாவும் இருக்குல்ல, இல்லன்னு போய் சொல்ல மாட்டேன், அப்படின்னா நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்ல, உடனே சியோ ஹீரோ கிட்ட ஒரு டார்ச் கொடுக்க, டார்ச்சை வாங்கிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவரு வெளியே போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராரு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால இங்கே சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ சாப்பிட, அதை பார்த்து அவரு என்ன பிளான் போட்டிருக்கேன்னு கேட்க, உங்களுக்கும் ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்க, அதே சமயம் இன்சூரன்ஸ் லேடி, ஜூனியர் அப்பா, ரெஸ்டாரண்ட் ஓனர் 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ சீஃபும் இன்ஸ்பெக்டரும் அங்க வர, உடனே இன்சூரன்ஸ் லேடி சீஃப் கிட்ட போயிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, குற்றவாளி வெளியே ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறத பாக்குறப்போ என் ரத்தம் எப்படி கொதிக்குது தெரியுமா, என் புருஷனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க, அவரு என்ன பண்ணாரு, தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சீஃப் சொல்ல, நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, ஒரு முறை எங்களை அவரை பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. அதுக்கு சீஃப், நாம இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறோம், நீங்க பண்றது சட்டத்துக்கு எதிரானது, நாங்க இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம், இப்ப போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு சீஃபும், ஆமா நீங்க இங்க இருக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்ல, நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், கிளம்புங்கன்னு சொல்ல, அவரு சொன்னதை கேட்டு இன்சூரன்ஸ் லேடிக்கு செமையா கோவம் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ அந்த கால்வாய்க்குள்ள போறாரு. மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ரூமை காமிக்க, செகண்ட் ஹீரோ வேணும்னே ஹீரோவை திட்டுறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி நான் குளிக்கிறப்போ எனக்கு பாட்டில் வாங்குறதுக்காக என் பெரிய பொண்ணை தான் அனுப்புவேன், சின்ன பொண்ணு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், என் பெரிய பொண்ணு ரொம்ப நல்லவ, அன்பானவ. அதே சமயம் ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கவங்க, இவர் இப்போதைக்கு குற்றத்தை ஒத்துக்க மாட்டாரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலான்னு வெளியே போயிடுறாங்க. இப்ப ரூம்ல யாருமே இல்ல. வெளியே போயிட்டு 2 பேர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க, அதுல ஒருத்தர் ஜூனியரை பார்த்து, உனக்கு தான் ஸ்மோக்கிங் பழக்கமே இல்லையே, அப்புறம் எதுக்காக வந்தன்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், ஸ்மோக் பண்ற கேப்ல தான் முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இன்னொருத்தர், நம்மளோட டீம் லீடர் அதாவது செகண்ட் ஹீரோ ஏன் இன்னும் சிங்கிளா இருக்கிறாருன்னு தெரியுமான்னு கேட்க, சரியான ஆள் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு இன்னொருத்தர் சொல்ல, அதுக்கு இவரு கல்யாணத்தன்னைக்கு அவரோட ஃபியான்சி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு மத்த 2 பேரும் சிரிக்கிறாங்க. மறுபடியும் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அப்ப அவரு, உங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்ல, வேண்டான்னு சொல்றாரு. நீங்க வேண்டான்னு சொன்னதுல இருந்தே எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் லேடிய காமிக்க, அவங்களும் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மத்த 2 பேரும் ஓவரா குடிக்காதன்னு சொல்ல, ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி குடிக்கிறப்போ ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு டிஷ் ஏதோ கொண்டாந்து கொடுக்க, அப்போ இன்சூரன்ஸ் லேடி, நான் இறந்து போகலாம் போல இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது. அப்போ ஜூனியர் அப்பா, உன் புருஷன் பண்ண விஷயம் உனக்கு தெரியும் தானேன்னு கேட்க, இப்போ அதுவா முக்கியம்,
மறுபடியும் என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் முக்கியம். அவங்க சொன்னதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர் சப்போர்ட் பண்றாரு. ஆமா, அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, அவரை இப்போ எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். பேசாம நாம மறுபடியும் சீஃப் கிட்ட பேசலாமான்னு ஜூனியர் அப்பா கிட்ட கேட்க அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்க அதுக்கு அவரு, அவன் முகத்தை பாத்தீங்கல்ல, எவ்வளவு நார்மலா இருக்கான், அவன் ரொம்ப ஸ்மார்ட், ஸ்கூல் படிக்கிறப்போ அவன் தான் டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட், அவனுக்கு மெடிக்கல் ஸ்கூல்ல சீட் கிடைச்சது, எங்க ஊர்லயே அவன் தான் பணக்கார பையன், எங்க ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதுவும் அவங்களுக்கு சொந்தமானதுதான், அவனுக்கு எல்லாம் இருந்தும் அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா, அவன் ஒரு சைக்கோன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு டிரைனேஜ் குள்ள இறங்குறாரு. என் பொண்ணோட இறப்புக்கு அந்த சைக்கோ தான் காரணம். இங்க விசாரணை. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பாடிஸ தேடிட்டு இருக்கத மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ இன்னொரு டிரைனேஜ் குள்ள இறங்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா ஸ்மோக் பண்ணணும்னு சொல்ல உடனே ஹீரோ ஓடி போயிட்டு அவர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருக்க சிகரெட் பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு. அதை பார்த்து அவரோட டீம் குற்றவாளி சிகரெட் கேக்குறானா கண்டிப்பா உண்மை சொல்ல போறான்னு சொல்ல உடனே எல்லாரும் ரெக்கார்டிங் ரூமுக்கு போறாங்க. அதே சமயம் ஹீரோ விக்டிம் அப்பாக்கு சிகரெட்டை கொடுக்க இன்னொரு பக்கம் சியோவை காமிக்க சியோ மட்டும் ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்காங்க. இவரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதான் கொடுத்த தண்டனைய முழுசா அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு. அப்படி சொன்ன சியோக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ வேர் ஹவுஸ்ல நான் உங்களை எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே அழுது இருப்பார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்றத பார்த்தா எந்த தப்பும் பண்ணாத மாதிரி தான் தோணுது. அப்படி சொன்ன சியோ உடனே ஹீரோ தேடி போறாங்க. கரெக்டா அப்போ ஹீரோ அந்த டிரைனேஜ்ல இருந்து வெளியே வர சியோ திரும்பி வந்ததை பார்த்து ஏன் திரும்ப வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு சியோ எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு, உண்மையாவே உங்களுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையா, இல்ல நடிக்கிறீங்களா, இல்லனா உண்மையாவே நீங்க அந்த தப்ப பண்ணலையா, உங்க பேரு சியோ தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க நானா இந்த கேஸ் தான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுல்ல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியல, எனக்கும் பயமா இருந்துச்சு, தூக்கமா இருந்தது, பசிது, எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், அதுக்காக தான் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன், அப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கல, இப்போ என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வர போறேன், இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே வேலை அதுதான், உண்மையாவே நான் அந்த குற்றத்தை பண்ணி இருந்தா மறுபடியும் தண்டனையை அனுபவிப்பேன். அப்போ சியோ இன்னொரு டிரைனேஜ் அங்க இருக்குது அதையும் பாக்குறீங்களான்னு கேட்க ஹீரோவும் சரின்னு தலையாட்ட உடனே அவர் அங்க கூட்டிட்டு போறாங்க. சியோவை மேலேயே விட்டுட்டு ஹீரோ மட்டும் டிரைனேஜ் குள்ள இறங்குறாரு. தரையில கால் வைக்கும் போதே ஏதோ நொறுங்குற சத்தம் கேக்குது. டார்ச் அடிச்சு பார்த்தா அது ஒரு எலும்ப பார்த்த உடனே அது மனுஷனோடதுன்னு ஹீரோக்கு புரிஞ்சிருது. உடனே அந்த இடத்தை சுத்தி டார்ச் அடிச்சு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ அதுக்காக தான் ஹீரோ அம்மாவை ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்க அதுக்கு அவரு அவங்க பையனுக்காக கறி துணியெல்லாம் வாங்கினத பாக்குறப்போ அவங்க பையனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரு சொன்ன உடனே அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அம்மா ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு இன்னொரு கடைக்குள்ள போக இவரு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஜூனியர் அப்பா அம்மாவை கூப்பிட மழை பெஞ்ச சத்தத்துல அவர் கூப்பிட்டது அம்மா காதுல விழல. உடனே ஜூனியர் அப்பா அம்மா கண்டிப்பா அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி தான் வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரு அவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல ஏறி வராரு. அதே சமயம் அம்மா பிரிட்ஜ்ல நடந்து போக பின்னாடியே வந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண அதுக்கு அம்மா கடைசி தடவையா அவனுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க போறேன், சாப்பிட்டுட்டு அவன் போயிடுவான்னு சொல்ல கடந்த 10 வருஷமா என் பொண்ணுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க முடியல, புது துணி வாங்கி கொடுக்க முடியல, நீ மட்டும் உன் பிள்ளைக்கு எல்லாம் செய்வியா சொன்ன அவரு அம்மா கையில இருக்க பொருள் எல்லாத்தையும் பிடுங்கி போடுறாரு. அடுத்ததா அம்மாவையும் அங்க இருந்து தள்ளிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப அவரு நான் அவங்கள பிடிச்சேன் அவ்வளவுதான், அது தெரியாம நடந்த தப்பு. அதுக்கு ஹீரோ ஓ நீங்க தவறுதலா அவங்கள தள்ளி விட்டுட்டீங்க அப்படித்தானே நீ கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அந்த டிரைனேஜ்குள்ள ஒரு மனித எலும்பு கூடு கிடக்குது. பக்கத்துல ஒரு யூனிஃபார்மும் கிடக்குது. யூனிஃபார்ம்ல ஒரு நேம் டேகும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனை காமிக்க அந்த கேஸ் ஒரு வழியா முடிஞ்சதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க அதே சமயம் சியோ ஜூனியருக்கு போன் பண்ணி ஹீரோ டிரைனேஜ்குள்ள போன விஷயத்த சொல்ல அதுக்கு ஜூனியர் அவன் 10 வருஷமா ஜெயில இருந்தான் இல்லையா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாதன்னு சொல்ல ஜூனியர் பேசுறத செகண்ட் ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. அதே சமயம் ஜூனியர் சியோ கிட்ட அடுத்த வாரம் 2 பேரும் டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்க நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சியோ போனை கட் பண்ணிடுறா. ஜூனியர் சியோக்கு ரூட் போடுற மாதிரி தெரியுது. அப்போ செகண்ட் ஹீரோ ஜூனியரை கூப்பிட்டு இவ்வளவு நேரமா ஹீரோவை பத்தியா பேசிட்டு இருந்தேன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் எங்க ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவளுக்கு ஒரு எலும்பு கிடைச்சது, அத பத்தி என்கிட்ட சொன்னா, அவ சொன்னத காதுல வாங்கின ஹீரோ அது எங்க கிடைச்சதுன்னு கேட்டு அந்த இடத்துல போய் தேடிட்டு இருக்கானா, இப்ப அவளும் ஹீரோ கூட இருக்கிறாளான்னு செகண்ட் ஹீரோ கேட்க ஜூனியருக்கு ஒன்னும் புரியல. உடனே செகண்ட் ஹீரோ எல்லாரும் ரெடியா இருங்க, முதல்ல நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு போன் பண்றேன், ஒருவேளை ஹீரோ எவிடன்ஸ் அழிக்கலான்னு பாக்கலாம், ஏன்னா அந்த பாடிஸ்லாம் எங்க இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும், அந்த பொண்ணு இப்போ ஆபத்துல இருக்கா, அவ கூட போன்ல பேசிக்கிட்டே இரு, உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு அப்டேட் பண்ணு. அதுக்கு ஜூனியர் அந்த எலும்பு பக்கத்து கிராமத்துல இருந்து கிடைச்சது, நாங்க 10 வருஷமா பாடிஸ தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அதுக்காக தான் சொல்றேன் நான் போய் முதல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு செகண்ட்
ஹீரோ கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஹீரோவை காமிக்க ஹீரோ அந்த யூனிஃபார்ம்ல இருக்க நேம் டேக் எடுத்து பாக்குறாரு. அதுல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேர் போட்டிருக்க பேரை பார்த்த உடனே ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறாரு. நீ எப்படி இங்க வந்த? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? மன்னிச்சிரு அப்படி சொன்ன ஹீரோக்கு லாஸ்டா ஃபர்ஸ்ட் விக்டிம் கோச்சுக்கிட்டு கார்ல இருந்து இறங்கி ஓடுவா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ உன்னை நான் போக விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அழறாரு. அதே சமயம் ஹீரோடைய அழுக்குரல கேட்ட சியோ மேல இருந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ உள்ள அழுதுகிட்டே இருக்க உடனே சியோ டனல்குள்ள குனிஞ்சி போட்டோ எடுத்து பாக்குறாங்க. போட்டோல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேரு கிளியரா தெரிய உடனே ஜூனியருக்கு போன் பண்ணி சொல்றாங்க. உடனே ஸ்டேஷனே பரபரப்பாகுது. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதோ பாடி கிடைச்சதா சொன்னீங்களே, கண்டிப்பா பிராங்க் கிடையாதுன்னு கேட்க ஒரு டிடெக்டிவ் அந்த எலும்புக்கூடு பக்கத்துல ஃபர்ஸ்ட் விக்டிமோட நேம் டேக் இருந்துச்சுன்னு சொல்ல அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு போன் பண்ணி பாட்டுக்கு வர சொல்லுங்க, நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்ல ஒரு லேடி டிடெக்டிவ் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர் சீஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சீஃபும் கிளம்புறாரு. கிளம்புறப்போ சர்வன்ட்ட கூப்பிட்டு சூஹோவை பாத்துக்கோங்க, எழுந்திருச்ச உடனே அவனுக்கு மறக்காம மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் சூஹோவை காமிக்க அவனும் தூங்கல, முழிச்சுதான் இருக்கான். இன்னொரு பக்கம் சியோ ரெஸ்டாரண்ட் ஓனர் வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போன் பண்ணி பாடி கிடைச்ச விஷயத்த சொல்ல உடனே அவங்க இந்த விஷயத்த இன்சூரன்ஸ் லேடி கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. சியோ கிட்ட ஹீரோ எங்கன்னு கேட்க அவரு டிரைனேஜ்குள்ள இருக்கிறாருன்னு சொல்ல உடனே செகண்ட் ஹீரோ இது ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க தள்ளியே இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் டிரைனேஜ்குள்ள போறாரு. உள்ள போனா நாத்தம் குடல புடுங்குது. செகண்ட் ஹீரோ முகத்தை முடிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ அழுதுகிட்டே எலும்பு கூட தொடலான்னு போறாரு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ எவிடன்ஸ் அழிக்கலான்னு பாக்குறியான்னு கேட்டு அவரை வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாரு. அப்ப ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் அவரை கூப்பிடுற மாதிரி தோண அவரு ஒரு மாதிரி ஆகுறாரு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ என்னாச்சு உனக்குன்னு கேட்டுக்கிட்டே அவர் கன்னத்துல 4 வைக்கிறாரு. கடுப்பான ஹீரோ அவளை கண்டுபிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் விக்டிம் என்ன கண்டுபிடிச்சதுக்காக தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தோணுது. உடனே ஹீரோ மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே அழ அதை கேட்ட செகண்ட் ஹீரோ மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அதனால எதையாவது மாத்த முடியுமா? சொன்ன அவரு தேவையில்லாம ஹீரோவை போட்டு தாக்குறாரு. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருக்க ஆயுதத்தை எடுத்து அவர் நெத்தியில வைக்க ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படுறதா இல்ல, என் கதையை இங்கேயே முடிச்சிருன்னு சொல்ல அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.